பர்த்டே முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு நீங்க ஒருத்தன் ட்ரீட் வச்சுக்கிறான். ஒரு பொண்ணுகிட்ட பேச தெரியணும். அதான் முட்டாள்தனம், பேச மாட்டாங்க, பயப்படுறாங்க. முடியாமலாம் இல்ல, வேணாம் தான் வரும். வேணாம் இல்லடா, நீங்க பயப்படுறீங்கடா பேசுறதுக்கு. சரி எப்படி பேச சொல்லு. அடிப்பாங்களா? வாங்கிக்கோ. எனக்கு 48 ரூபாய்க்கு ரீசார்ஜ் நெட் பேக் போட்டு விடு. எங்க அக்கா நம்பர் தரேன். உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டு நீ பேக்கரி வாங்கிருக்கியா? மெசேஜ் வருது டிங்கு டிங்குன்னு. என்னடா மெசேஜ்? ஒரு சீக்கிரமா வர சொல்றான், டைம் ஆயிடுச்சு, ஏதோ வேலை இருக்கும்னு. ஓபன் பண்ணி பார்த்தா, ஹாய் ப்ரோ, ஐ எம் கே. பர்த்டே முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு நீங்க ஒருத்தன் ட்ரீட் வச்சுக்கிறான். என்ன ட்ரீட்? எத்தனுவா அது? எத்தனுவா அந்த பிரிஞ்சு? எத்தனுவா மட்டன்? மட்டனா? மட்டன் வாங்குற அளவுக்கு காசு தர உனக்கு? ட்ரீட்னு கேட்டீங்க, அப்புறம் சிக்கனா இருந்தா மட்டனா இருந்தா என்ன மனசுதான். பரவாயில்ல, மட்டன் வாங்கின வர அளவுக்கு மனசு இதே உனக்கு. 250 ரூபாய். ஏதோ கண்ணிங்க பின்னெல்லாம் சுத்தாம வாழ்க்கை பார்த்தோமா, குடும்பத்தை பார்த்தோமான்னு போயின்னு. இதெல்லாம் என்ஜாய் பண்ற வயசு. என்ன என்ஜாய்? நல்லா நல்லா டூர் போனோம். ஒரு பொண்ணுகிட்ட பேச தெரியணும். அதான் முட்டாள்தனம், பேச மாட்டாங்க, பயப்படுறாங்க. முடியாமலாம் இல்ல, வேணாம் தான் வரும். வேணாம் இல்லடா, நீங்க பயப்படுறீங்கடா பேசுறதுக்கு. சரி எப்படி பேச சொல்லு. அடிப்பாங்களா? வாங்கிக்கோ. ஒரு பையன் வந்து நல்லா ஃப்ரெண்ட் ஆனான். சரி. அந்த பையனோட அக்கான்னு எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு நல்லா இருக்குதா அப்படின்னு அந்த பையன்கிட்டே போயிட்டு அவங்க அக்காவை பத்தி பேசுவேன். முடிச்சுட்டு போக சொல்ல, அப்போ கூட அந்த சொல்லலை என்கிட்ட அவங்க அக்கா தான்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஒரு 2-3 நாள் கழிச்சு சொன்னான், எனக்கு 48 ரூபாய்க்கு ரீசார்ஜ் நெட் பேக் போட்டு விடு. எங்க அக்கா நம்பர் தரேன் அப்படின்னு சொன்னான். ஆமா, இல்லடா இவனுக்கே தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், 48 இது எப்படி தெரியுமா? பேக்கரிக்காக உங்க அக்கா வித்துதானே பேக்கரி வாங்கினேன். 48 ரூபாய்க்காக உங்க அக்கா நம்பர் வச்சிருக்கான். உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டு நீ பேக்கரி வாங்கிருக்கியா? புடவை இப்படி காய வைக்கணும் சொல்லி கொடுத்துது. புடவைலாம் காய வச்சு கொடுத்துது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவங்க பெரியமாலாம் கார்ல கீழே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது குடுக்குன்னு வீட்டுல ஓடிச்சு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுறதா இல்ல வயிறு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க பெரியமாலாம் வீட்டுள்ள போனோடனே அங்க பால்கனி மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த வீட்டுல கீழே வந்து ஒரு குட்டி வாசல்ல வந்து ஒரு குட்டியான நிற்கும். எங்க சிக்னல் பார்த்தா நான் அந்த குட்டியான போயிட்டு நான் சும்மா அப்போ நான் புடவை காய வச்சுட்டு நான் வீட்டுல அனலாகுதுன்னு வந்து கேஷுவலா நின்று இருந்தேன்ப்பா. குட்டியான அப்பதான் இவனுங்க 2 பேர் வந்தானுங்க. வந்து பேசியிருந்தாங்க 3 பேரும். அப்போ அப்படின்னு ஒரு சவுண்டு, சிக்னல் எங்களுக்கு. அது வந்து சிக்னல். அந்த பொண்ணு எப்பவுமே அப்படித்தான் கூடும். ஓகேவா? இவங்க 2 பேரும் ஏதோ பசங்க, அது ஒரு சிக்னல் போல. அங்க பேர் அந்த செவுரு இருக்கும். அதுக்கப்புறம் மறுநாள் அந்த பொண்ணு கிட்ட நான் இந்த மாதிரி லவ் பண்றேன் அப்படின்னு ஓப்பனா நான் சொல்லிட்டேன். அது கட்சியில அண்ணா நிச்சு, இல்ல நான் உங்களுக்கு அண்ணாவா தான் பாக்குறேன், அப்படிலாம் இல்ல அப்படின்னு. நீ உனக்கு முன்னாடியே தெரியாதா இந்த மாதிரி லவ்ல தான் பாக்குறோம்னு நினைச்சிட்டியா? சரி, அப்படிதான். அது அப்போ அண்ணான்ற பொண்ணு எதுக்கு டைரி மில்க் வாங்கி தரணும்? அதை விட எனக்கு அதெல்லாம் டவுட் இல்லை. எந்த அண்ணனுக்கு தங்கச்சி அப்படி கூப்பிடும். அது கேளு, அப்படி கூப்பிடும். அவங்க சித்திக்கு தெரியாம என் நம்பர் எடுத்து எதுக்கு மெசேஜ் பண்ணணும்? இப்போ ஒரு அண்ணான்னு நீ பாக்குறன்னு வச்சுக்கோயேன், அவங்க வாடகைக்கு இருக்கோம், நாங்க மேல வரோம், அப்ப பேசலாம்ல. எதுக்கு அவங்க சித்திக்கெல்லாம் தெரியாம நம்பர் எடுத்து பேசணும்? அது அதாவது பொண்ணுங்க மென்டாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. முதல் பிளாஷ்பேக்கோட எண்டு என்னது? முதல் பிளாஷ்பேக் என்ன? மாமா பையன் அந்த மாமா பையனை பிடிச்சுன்னு சொல்லி ஓடிச்சு. 2வது பிளாஷ்பேக் வந்து அண்ணா. 3வது வந்து 4வது கதை இது. ஆமா, 4வது கதை. சரி சொல்லு. இதான் ஃபைனல். ஃபைனலா? அந்த பொண்ணு இதே மாதிரி தான் என்கிட்ட பேசிச்சு. ஒரு நாள் ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுமா பேசிட்டு, நான் அவங்க வீட்டுல வந்து வண்டியை விட்டு தொடச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து என் ஆட்டோ தொடச்சிட்டு இருந்தேன். ஒரு சவுண்டு அப்படின்னு. ஓகேவா? மறுபடியும் அதேவா?
துணி துவைச்சிக்கிட்டு ஒரு சவுண்டு எனக்கு இங்க வருது, தெரு முனையில இருக்கிறேன் நானு, அந்த மரத்தான துணி துவைக்கிறாங்க, நாய் கூப்பிடுற மாதிரி சவுண்ட் வருதுன்னு நானும் திரும்பி திரும்பி பாக்குறேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, சோப்பு வாங்க கடைக்கு போயிருக்கு, துணி சோப்பு துவைச்சுனே கடையிட்டு போகுது, கடைக்கு போயிட்டு இருக்குது. அந்த சாக்லேட் கவர் ஒன்றும் நான் டெடி பேர்ல வீட்டுல வச்சிருக்கேன், 2 ரூபா சாக்லேட் தான் அது, போயிடுச்சு. ஆனா நான் இன்னும் வச்சிருக்கேன், மெமரிஸ்க்காக நான் வச்சிருக்கேன். அது என்னாச்சு, அந்த அப்பெல்லாம் இத்தனைக்கும் டச்சேல நான் பேசுனதே கிடையாது. சோப்பு வாங்கின்னு வர சொல்ல மிச்ச சில்லறைக்கு சாக்லேட் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அந்த சாக்லேட் வந்து வண்டி டேஷ்போர்டு காசு போடுவோம்ல, அந்த ஆட்டோ டேஷ்போர்ட்ல வந்து அந்த சாக்லேட் கிடக்குது. நான் வண்டி தொடச்சிட்டு பின்னாடி தொடச்சிருந்த வண்டி முன்னாடி சாக்லேட் போட்டு என்னை தாண்டி தான் போயிருக்குது, எனக்கே தெரியல. என்னடா நம்ம துணி எடுக்க சொல்ல சாக்லேட் எதுவுமே இல்லையே, இப்ப பார்த்தா துணி வைக்கும்போது சாக்லேட் இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு அப்ப ஒரு சாக்லேட் சாப்பிடுறேன், யாரு வாங்கி தெரியல. நான் ஏதோ எப்பயா வாங்கி போட்டிருப்பேன், நம்ம ஞாபகம் இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஹேப்பன்லி 2 ரூபாய்ரா, 2 ரூபா சாக்லேட்ல இருந்து ஆரம்பிச்சது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நான் லென்த்தா சவுண்ட் கொடுத்தேன், டவுச்சின்னு ஃபாஸ்டா இப்படி ஒரு லுக்கு முறைக்கிற மாதிரி தப்புன்னு ஆட்டோ வச்சுன்னு திருமணி திரும்பி அந்த பக்கம் போயிட்டேன், பயந்துக்கின்னு. ஐயோ அம்மா வேற உள்ள இருக்கிறாங்க, பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்ட்டு ஆட்டோ வச்சுன்னு திருமணிக்கு போயிட்டேன் பயந்துக்கின்னு. அப்புறம் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ், ஹாய் அண்ணா அப்படின்னு. யாருன்னு கேட்டேன், நான் தான், அவங்க பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே சொல்லுங்கம்மா சாப்பிட்டீங்களா, என்னம்மா பண்றீங்க. நானும் சிஸ்டரா நினைச்சுதான் பேசினேன், எனக்கு அப்போ அந்த டாட்டு கிடையாது, ஒரு சிஸ்டரா நினைச்சுதான் சொல்லுமா என்னம்மா பண்ற அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு, ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா வீட்டுல சொல்ல வேண்டியது தானே, ஏன் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு, உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னாங்க. 26 வயசு ஆச்சு, இந்த மாதிரி ஒரு ப்ரப்போஸ் கூட இதெல்லாம் வந்ததே கிடையாது. அப்புறம் சரி சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றேன், திடீர்னு இப்போ உனக்கு எல்லாமே ஃபெயிலியர் ஆகுதுல, பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து இது எல்லாத்துக்கும் வேலை பார்த்துனுக்குறானா, அவனுக்கு அமையலன்னு சொல்லிட்டு வேற யாரும் இல்ல உங்க அண்ணங்க அதுதான். அது மாதிரி நடந்தா என்ன பண்ணுவ? இப்போ உனக்கு வந்து இன்னொரு 3-4 வருஷம் கழிச்சுதான் தெரிய வருது, ரோஹித் மனுஷரா எனக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்கலடா, உனக்கு இத்தனை பொண்ணு கிடைச்சது எனக்கு வயிற்றுச்சலா இருந்தது, அதனால ஒண்ணு நான் தானே கெடுத்து விட்டேன், நானா வந்து உள்ள போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றது, அவனை மன்னிச்சு விட்டுருவேன். அதுதான் நான் சொல்றேனே, வயசு இருக்கு, இது முதல்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு அந்த வயசுக்கு வர்றது உண்மையான லவ்ல என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது, ஓகேவா. உண்மையான லவ்ன்றது அந்த ஏஜ்ல ஒரு லவ் பண்ணிக்கிறான், அது வேற விஷயம். ஒரு 23 ஏஜ் 25 ஏஜ்ல வரதா உண்மையான லவ் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்ப அந்த ஏஜ்ல லவ் பண்ணுவாங்க, மெச்சூரிட்டி வரும், அவங்களுக்கும் கேர்ள்ஸுக்கும் மெச்சூரிட்டி வரும், புரிஞ்சுப்பாங்க. சுமதி கதை சொல்லு. சுமதில எந்த பேரு தர ஒண்ணு வருது, நானும் இந்த பேர்ல வரேன். நாங்க வந்து இவங்க கிட்ட இருந்து வேற மாதிரி ஒண்ணு எதிர்பார்த்தோம், ஆனா இவ்வளவு கேவலமா சொல்லுவாங்க எதிர்பார்க்கறேன். இவன் வந்து அடுத்த வீடியோல வருவானா என்னன்னு கூட தெரியல, ஆனா வீடியோ பாக்குறவங்களே அவனாச்சு அவனை ஏதாவது பண்ணாலும் ஆச்சரியப்பட்டுக்கல. அதனால சரி இது ஒண்ணு பொண்ணுங்க மட்டும்தான் ஏதோ இல்ல வேற ஏதாவது இல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன், எனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒண்ணு கூட கிடையாது. இதோ வந்து அதுதான் சொல்றேன்ல, என் ஏஜ் பசங்களாம் எனக்கு ஃப்ரெண்டுங்களே யாருமே கிடையாது. எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனது. அதனால அந்த நேரத்துல பசங்க ஃப்ரெண்ட் பார்க்காம நீ வந்து எது பொண்ணுங்க பின்னாடி போனா இல்ல, நான் பசங்கிட்ட அவ்வளவு நான் பசங்கிட்ட அவ்வளவு பேச மாட்டேன், ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும் பசங்கிட்ட பேச. எனக்கு எங்க அம்மா வந்து என்னை வீட்லயே வச்சு பழகிட்டாங்கடா, வெளியே பசங்க உள்ள சேர்ந்தா கெட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் அம்மாக்கு தெரியாதுடா. இப்போ இந்த நான் வந்து என்னன்னா ரேபிடோ கொஞ்சம் கஷ்ட காலத்துல வந்து இந்த ரேபிடோ சும்மா ஓட்ட ஆரம்பிச்சேன், ஓகேவா. அப்ப என்ன ஆச்சு, ரேபிடோ ஓட்டும் போது
ஒரு கஸ்டமர் வந்தா ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டா வாசல்ல வந்து நின்னா நான் ஏறலான்னு நின்ட்டேன். சார் வாங்க சார் அப்படின்னு ஓடிபி சொன்னாரு. சொல்லும் போது ஆட்டோக்காரன் உள்ள இருந்து திட்ட ஆரம்பிச்சிட்டான். என்ன எதுக்கு திட்டான்னு தெரியல. நானும் எனக்கு வெள்ள இந்தியா நானும் எதுக்கு திட்டுறேன்னு பார்த்தா எட்டி பார்த்தா இறங்கி திட்டு அவங்களாம் மனசாட்சி இருக்குதா நீலாம் நல்லா திட்ட ஆரம்பிச்சிட்டான். எதுடா திட்டான்னு பார்த்தா ஏண்டா ஆட்டோ ஸ்டாண்ட்லயே வந்து ரேபிடோ ஏத்துறியா அப்ப எங்க வயிற்றுல அடி எதுவும் திட்ட ஆரம்பிச்சிட்டான். நீ பண்ண தப்புதான். நான் பண்ண தப்பா இல்ல நீ கஸ்டமர்கிட்ட கேட்கணும். நீங்க போட்டுக்க லொகேஷன் ஆட்டோ ஸ்டாண்டா இருந்தா கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. நான் அதெல்லாம் பாக்கவே இல்லை. எனக்கு கஸ்டமர் லொகேஷன் எனக்கு தெரியாது. எனக்கு திட்டதேன்னு தெரியாது. சரியா ஓகேவா? ஏன் இந்த மாதிரி ரேபிடோ ஓட்டுறவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாம் சண்டை வலிக்கிறாங்கன்னு தெரியல. நான் சொல்லவா எதனாலன்னு? இதெல்லாம் தாண்டி இன்னொரு குடும்பம் என்ன தெரியுமா? கரெக்டா ஏரியா பக்கத்துலயே சதர்லாண்ட்ல இந்த மாதிரி ஒரு அண்ணன் எடுத்து விட்டு திருப்பி வரும்போது பார்த்தா ஏரியா பக்கத்துல ஏதோ கணபதி போய் ஏதோ ஸ்ட்ரீட் போலாம். அந்த ஸ்ட்ரீட்ல பேர் வந்து ஏதோ கணேஷ்னு ஒரு பேர் வந்தது. நானு பைக் எடுத்துல ஓகேப்பா ஒரு ரேபிடோ காட்சி காலைல 5:40 ஸ்கிரீன்ஷாட் இருந்து அப்படி டெல் பண்ணிட்டேன். அந்த கருமத்தை எப்போ வச்சுன்னு சரியா? நான் பைக் எடுத்து போயினே இருக்கேன். ஸ்ட்ரீட் உள்ள போயினே இருக்கேன். மெசேஜ் வருது டிங்கு டிங்குன்னு. என்னடா மெசேஜ் ஒரு சீக்கிரமா வர சொல்றான். டைம் ஆயிடுச்சு ஏதோ வேலை இருக்கும்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஹாய் ப்ரோ ஐ எம் கே அங்கேன்றான். எங்க போலாமா அப்படின்றான். எனக்கு நான் 1000 கஷ்டத்துல வேலைக்கு போலான்னு வந்தா காலங்காத்தால இவன் கழுத்துல வந்துட மாட்டேன். டைமிங் சொல்லு எத்தனை மணி? 5:40 5:40. அதுவும் கேக்குறான் ப்ரோ நீங்க எப்படி செம்மையா இருப்பீங்களா? என்ன பொண்ணாடா நானு நான் அப்புறம் சைடா சொல்லிட்டேன் ப்ரோ சாரி ப்ரோ ப்ளீஸ் ஆர்டர் கேன்சல் ப்ரோ அப்படின்னு. எனக்கு வேணா உள்ளுக்குள்ள தோணுச்சு அப்பயும் வேணா உன அப்பயும் வேணா உன கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அப்பயும் எனக்கு காசு தான். சரி அந்த அவசரத்துக்கு நம்மளுக்கு காசு வந்தா போ வேணாம் அவனை ஏத்தி அவன் எங்கேயா தொட்டு நம்மளுக்கு தேவையே இல்லை அந்த கொடுமை. அவன் கலாய்க்கிறானா இல்ல உண்மையா சொல்றானான்னு தெரியல. அப்படியே ப்ரோ ப்ளீஸ் ஆர்டர் கேன்சல். நான் ஆர்டர் கேன்சல் பண்ண காசு வராது. நான் ஆர்டர் கேன்சல் பண்ணா ஒரு 5 ரூபா 10 ரூபா வரும். நீ ஆர்டர் கேன்சல் பண்ணா உனக்கு பிடிப்பாங்க. இன்னொன்னு என்னோட பெர்ஃபார்மன்ஸும் குறையும். ஓகேவா? அதனால அவனே ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு அவனே பண்ணிட்டான். ஆனா ரேபிடோ ஓட்டுறவங்க பார்த்து ஓட்டுங்கண்ணா. ஏன்னா ஆப்போசிட்ல வரவங்க இச்சு சாவடிக்கிறானுங்க. அந்த மட்டன் பிரியாணி வேற வாங்கி வச்சானுங்க. அது சூடா ஆடிச்சா இல்லையா? சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். சாப்பிடும். மொத்தத்துல உன் காதல் கதை குட்டி சேரா போச்சு. இந்த வீடியோனால யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. அவ்வளவுதான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்.